ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருக்கும் இயேசு தெரியும். ஆனால் ரட்சிப்புன்றது தெரியல. ரட்சிப்பு என்னது? பாவத்துக்கு விலகி பரிசுத்தத்துக்காக நீதிக்காக பிழைக்கிறது. அந்த கான்செப்ட் தெரியல. எல்லாம் கிறிஸ்துவம் தான். கத்தோலிக்க சபை கிறிஸ்துவம் தான், சீரிய சபை கிறிஸ்துவன், சவுந்தடி கிறிஸ்துவன், அதெல்லாம் கிறிஸ்தானா. ரட்சிப்பின் சபைன்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சபை தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? புதிய சந்ததியாக நிறுத்த போகிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே வந்திருக்கீங்க லேடிஸு இல்லை பார்க்குறீங்க. என்ன சார், நாங்களாம் லேடிஸு, நாங்கள் என்னதான் சாதிக்க போகிறோம்? வந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் செத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதோ வாழ்கிறோம். நாங்கள் புருஷன் வாழ்கிற, பையன் வாழ்கிறோம், சம்பாதிக்கிறாங்க. இப்படி தான் நாங்கள் கணக்கு போட்டு இருக்கிறோம். ஆமாம், இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கவனிங்க, எங்கேயும் பார்க்காதீங்க. கத்திரன்னு கொடுத்துறேன். ஒரு வேளை நான் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருந்தா இன்றைக்கி இங்கே முன்னாடி நிற்க முடியாது. அல்லேலூயா. பயங்கர சீரியஸில் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் எடுத்து போயிருக்காங்க. ஒரே ஒரு ஊசி 45,000 ரூபாய்க்கு போட்டாங்க. உயிர் வந்தது. அதுக்கப்புறம் வேறு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிட்மெண்ட்டில் போட்டு என்னை நல்லா செக் பண்ணி உயிராக்கிட்டாங்க. அதுக்கு கத்தருக்கு நன்றி சொன்னேன். நான் பாண்டியோட சொன்னேன், ஆண்டவரே அடிக்கடி நான் பாடுவேன், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, இன்பரட்சகா என்னோடு இரும். அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் இருந்தால் போதும், பலவீனமான என்ன கூட என்ன செய்வேன், நீ பலமானவர், நீ மாற்றி விடுவாய். அல்லேலூயா. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்து ஆப்ரேஷனை பண்ணாங்க, அங்கே போக முடியாது, இங்கே போகக்கூடாதுங்க. அப்போ ஆண்டு சொன்ன, ஆண்டவரே நான் பலவீனம் தான், ஆனால் நீ எனக்குள்ளே இருந்தால் எது ஒன்றும் சாதிக்க எனக்கு நீ கிருபை தருவது. அப்போ நான் சொன்ன போன வருஷம் 23 ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ 24 நான் யோசித்தேன். சொன்ன ஆண்டவர் இந்த வருஷம் 24 ஒரு நாள் அமெரிக்கா போகணும். ஆனால் அமெரிக்கா போனால் 23 மணி நேரம் ஃப்ளைட்டில் போகணும். மேலே போய் எவ்வளோ ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரெயினில் செத்துடுவேன். அப்புறம் பாடி தான் வரும். அப்போ ஆண்டு சொல்லிட்டு நீ கேட்டல நான் கொடுக்குறேன், நீ தைரியம் போ, மொத்தம் வருவார். அதே மாதிரி போன வருஷம் போயிட்டு வந்துட்டேன். அப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, பலவீனமாக இருக்கிறவங்கள ஆண்டு என்ன செய்கிறது, பலவானா மாற்ற. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த லேடிஸ் நாங்களாம் எங்கே போய் ஊழியம் பண்ண போகிறோம், நாங்கள் என்னையா பண்ண போகிறோம், நாங்களாம் கருப்பாக இருக்கிறோம், எங்களுக்கு தமிழ் தேத்தா தெரியும், தெலுங்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எங்களை கொண்டு ஆண்டவர் யூஸ் பண்ணுகிறா, பயன்படுத்துகிறா. ஆண்டு சொல்ல நான் பயன்படுத்துவேன். வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை. அப்போ நீங்கள் ஆம்பளையாக இருக்கலாம், பொம்பளையாக இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க என்ன நாங்களாம் என்ன ஊழி பண்ணுறோம், அந்த மாதிரி புது சட்டை போட்டு ஒரு பைபிள் வச்சுருக்கிறாங்க. நம்ம பேர் நாங்கள் அமுதா. அவங்க நினைக்கிறாங்க 7 வயசு ஆகிடுச்சு, வேறு இதில் எடுத்துட்டேன், இதுமாரி என்ன இருக்குது. அவள் தான் எனக்கு ஒரு நேரம் ஒரு ஆண்டவரை நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுறேன். ஆண்டு சொல்லாரு, நீ என் கூட வரணும், நான் என் இடத்துக்கு வரணும், நான் சொல்கிற சில வேலையெல்லாம் நீ செய்தாதான் உன்னை என்ன செய்வேன், என்னோட சேர்த்துக்கொள்ளு. நீ என் வேலையை செய்யாத, சும்மா கத்தாவே கூப்பிட்டா நான் என்ன செய்வேன், நான் கண்டுக்க மாட்டேன், விட்டுடுவேன். அவன் ஆண்ட சொல்கிறேன், ஏதோ ஒரு வேலை வைக்கிறேன் இல்லையா. அப்போ இன்னைக்கு அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம், யோவான் அதிகாரம் 20வது அதிகாரம் 1வது வருஷத்தை ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் எங்க வந்தாங்க? ஏங்க ஆம்பளைங்களே கல்லறைக்கு போறோன்னா போக மாட்டான், போய் வச்சுக்கணும் இல்லையா. ஆனா இந்த பொம்பளை என்ன செய்யுது, பேர் என்னங்க அவங்க பேரு? மகதலேனா மரியாள். அவங்க என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க? அவங்க கல்லறைக்கு போறாங்க. பாருங்க, சுடுகாடுக்கு போறாங்க. சுடுகாடுக்கு போறாங்க பொம்பளை. நம்மளாம் என்ன செய்யறோம், நாங்களாம் போக மாட்டோம், நாங்களாம் பொம்பளைங்க. நாங்கள் சும்மா போனாலே பேய் இவங்க மேலே ஏறிடும். அப்புறம் 100 மரத்துலேருந்து வந்து ஏறிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேய் அடிக்கிறதுக்கு பேய் ஓடுறதுக்கு ஆள் வராங்க. அவரை பாசிட்டிவ் வராரு. அவர் 40 நாள் ஜெபம் பண்ணி உபாசந்து ஜெபம் பண்ணி அப்போ கூட ஓடாது. அந்த பேய் என்ன செய்யும், அந்த பாஸ்டரை ஒரே அடி அடிக்கும். என்ன பார்க்குறீங்க, நான் இந்த பேய் ஓட்டுற ஊழியத்தில் ரொம்ப நாளாக இருந்தேன். அப்போ பெரம்பூரில் ஒரு ஆங்கிலேயன் ஒருத்தர், ஆலன் ஒருத்தர், ஆலன் போல் ஒரு ஆங்கிலேயன் ரயில்வே டிரைவர் தெரியுமா. அவர் கிட்ட போவோம் அடிக்கடி. என் ஃப்ரெண்டு ஜோசப் ஆயிரத்தி பாபா பேய் ஓட்ட பார்க்குறேன். என்னப்பா சர்ச்சுக்கு போனால் பேய் ஓட்டுக்கு இல்லை பார்த்துப்பா. அப்போ ஒரு போஸ்டில் ஒரு ஆங்கிலேயன் பொண்ணு நினைக்கிற நல்லா இது மாதிரி நல்லா டாலாக இருக்கு, நல்லா வெட்டியாக இருக்கும். அதுக்கு ஜோம் பண்ணுறாரு.
ஜம்ப் பண்ண என்ன தெரியல, அந்த இட்டு வந்துக்கிறாங்க. சரி கேஸ் போட்டு சொல்லுங்க. அதை போய் நான் அப்படியே பார்த்து நல்லா டாலாக இருக்குது. திடீர்னு இந்த காலை தூக்கி அந்த பாட்டு ஒரு அடி அடிச்சுருக்கோம். ஒரு அடி அடிச்சு கம்மன் நல்லா இருக்கும், வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிச்சது வந்து அப்படி இப்படின்னாரு. அப்படியே நானும் என் ஃப்ரெண்டு ஜோசஃபா அவர் குடிச்சிக்கணும். அப்போ பார்த்தேன் இந்த பேய் வந்து சாதாரண ஆள் கிடையாது. உள்ள இருக்கிற பிசாசு பயங்கரமாக கலடாகும் அடிச்சிச்சு. அப்புறம் அவர் நல்லா ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணால் அந்த பொண்ணு அப்படியே உழுது, சுற்றி 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 அப்படியே உழுது. உழுதுட்டு என்ன செய்யுது, அப்படியே நாய் மாதிரி கீழே நாய் மாதிரி நாக்கு நீட்டு அப்படி நாக்கு போயிடுது. நானே பார்த்து நாக்கை பார்த்து பயந்து பேய். அப்போ பொம்பளை நல்லா தான் உட்காந்துது ஜெபத்தில். உள்ள இருக்கிற பிசாசு எப்படி இருக்குது, கொடூரமான பிசாசாக இருக்குது. நாக்கை தொங்க போட்டு ஆட்டுது. அப்போ இந்த பிசாசுலாம் இந்த மாதிரி செய்யுது. ஆனால் அந்த பொம்பளைக்குள்ள தான் பிசாசுலாம் இருக்குது சமயத்தில். அந்த பிசாசுலாம் ஆண்டவர் ஓட்டி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த இயேசு என்ன செய்கிறாரு சமயத்தில், இந்த இயேசு கிட்ட வல்லமை இருக்குது. என்ன இருக்குதுங்க, அந்த வல்லமையை கொண்டு என்ன செய்கிறார், அவர் பிசாசின் கிரிகளை முறிக்கிறார் இல்லையா. இயேசு எதற்காக வந்தார்? இயேசு நல்லவர், நான் எல்லாம் படைக்கிறேன், வானத்தை படைக்கிறேன், பூமியை படைக்கிறேன், எல்லாம் படைச்சு நான் உங்களுக்கு வைக்கிறேன், நல்லா சாப்பிட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு பங்கு சாம்பார்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு ஜாலியாக சாப்பிட்டு இருங்க அப்படின்லாம் சொல்ல. நல்லா சாப்பிடு, அதுக்கு தான் ஆடு மாடு பண்ணி கோழிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் அடிச்சு பிடிச்சி சாப்பிடு, எது சாப்பிடணுமோ அதை சாப்பிடு, சாப்பிடாதுன்னா சாப்பிடாது, அதை சொல்லிக்கிறார் லேவியராகமத்தில். சாப்பிட்டு ஆசீர்வாதமாக. அதே நேரத்தில் எனக்காக ஊழியம் பண்ணு. என்ன சொல்றாரு, என்னை பற்றி சொல்லு. யாரை பற்றி சொல்லு, இயேசுவை குறித்து சொல்லு. நான் தான் வானத்தையும் பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிச்சீங்கன்னா சொல்லு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதான் கேட்கிற ஆண்டவரே, நீ பரிசுத்தமாரு, உத்தமானாரு. ஏதோ வெள்ளை சட்டெல்லாம் போட்டு கிருஷ்ணரையா வந்தாரு, ஜோம் பண்ணாரு, பாஸ்டெல்லாம் பண்ணாரு, அவரை சந்திர கூட வந்து போனாரு, அவரை எங்கே போய் இறங்கினாரு, அவரை கேள்விப்பட்டா அவரை ராத்திரியெல்லாம் புஷ்டி எங்கே பொத்துங்கி விழுந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அப்படின்னா கடவுளை என்ன பார்க்கிறாரு, என்ன செய்யறாரு, கடவுளே என்ன பார்க்கிறாரு. ஆண்டு சொல்றாரு, என் கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்குது, அந்த கண்களுக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட. ரைட்டா? அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மரிய மகதலேனாள் என்ன செய்கிறாங்க, படிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில், இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இங்க பாருங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, போயிட்டு கல்லறையில இருந்தது பாங்க, ஆனா அதை யாரும் எடுத்துட்டாங்க அப்படின்னு போய் சொல்றாங்க. எங்க போறாங்க அந்த அம்மா, கல்லறைக்கு போனாங்க. என்ன செய்றாங்க, போயிட்டு அங்கே அந்த ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் போயிட்டு அந்த ஆண்களுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி நடந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோமா, இயேசுவா அவர் செத்துட்டாருங்க. இந்த யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்காத ஒரு ஜாதி யாருன்னு இந்த யூதர்கள். அவன் என்ன செய்கிறாங்க, யூத நாட்டு எருசலேம் போனேன், அவங்க வேறு யூதர்னே கேட்டேன். இயேசு பற்றி சொன்னால் ஒத்துக்க மாட்டான், இயேசு பற்றி சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டான். இன்றைக்கி அந்த இஸ்ரேல் நாடு ஒரு முக்கியமான நாடு தான். ஏன்னா அந்த குளத்தில் தான் இயேசு வந்தார். அந்த குளத்தில் இயேசு வந்தால் அந்த இயேசுவை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. யெகோவா தான் பெரிய தெய்வம். அப்போ நானா கிருபையினால இயேசு ரத்தம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நீங்களும் நாங்களும் நீங்கள் வந்து நிற்கிறோம் இல்லையா. நம்ம யூதரா, எழுத்தின்படி நம்ம யூதர் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு நானும் யூதனை விட பரிசுத்தமாக நம்ம வாழ்கிறோம். அல்லேலூயா. இப்போ நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ யூதாவும் இஸ்ரேல் நாடும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு சில காரியம். ஆனால் ஆண்டவர் அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அது நானும் பார்க்க போகிறேன், என்னப்பா நடக்க போகுது. இப்போ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்போது இந்த யெகோவா தேவனை சொல்கிறான் நல்லது தான். ஆனால் திரியேக தேவனை யார் நம்ப மாட்டான், அந்த யூதை நம்ப மாட்டான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. இதா ஒருத்தர் இருந்தார், அவ்வளோதான், அதை முடிஞ்சு போச்சு. ஏசு அந்த மனுஷையா, இஸ் எ டெட் டாக் அப்படின்னு சொன்னால் செத்த நாய் அப்படின்றான்.
அப்போ நான் சொன்னேன் செத்த நாயின்றேன், டேய் உங்களுக்கு சாவுறதுக்கு உங்கள் தலை உடையதானா போகுது அப்படின்னு. இப்போ நினைக்கிறாங்க அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் ஆகுது. இப்போ பாருங்க நடக்கு பாரு, இஸ்ரேல் ஓட திரும்ப ஒரு காலத்தை கட்டி விட்டாங்கலாம், எங்கேயும் ஓடினாங்க. இங்கே தமிழ்நாட்டில் கூட அந்த பக்கம் வந்துருந்தாங்க, கேரளாவில் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனால் எவன் ஒருத்தன் இயேசுவை மறுதளிக்கிறானோ அவனுக்கு கஷ்டம்தான். அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. அலைஞ்சி 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 போய் கடைசியில் ஒரு நாள் ஆஹா இவர் தான் என் உண்மையான தெய்வம் அப்படி ஏற்றுக்கும். அங்கே அமெரிக்காவில் போட்டிருக்கும், யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜீசஸ் ஃபார் ஜூஸ் என்று எழுதியிருப்பாங்க, பெரிய பெரிய போர்டு இருப்பான். அது அமெரிக்காவில் வந்து நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் மேன்லாம் நல்ல மூலெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இயேசு ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நீ நானும் இயேசு ஏற்றுக்கணும். இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, போயிட்டு இயேசு உயிர்த்தெழுந்தார்னு போட்டு யார்கிட்ட சொல்கிறாங்க, அந்த சீஷர்கிட்ட சொல்கிறாங்க. சரி, இன்னொரு ஒன்று படிக்கலாம். லூக்கா புத்தகம் 24:1 படிக்கலாம். லூக்கா 24:1 அங்கே என்ன படிக்கலாமா? அதே தான் படிங்க. அதிகாலையிலே நாங்கள் ஆயத்த பண்ணின வந்தவர்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்திற்கு வந்தார்கள். பாருங்க, நிறைய லேடிஸ். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆளை போடணும்னு நினைச்சோம். இங்கே பாருங்க, ஸ்திரீகள் நிறைய பேர் போகிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க பாருங்க, படிங்க. கண்டு சரி போதும். இப்போ பாருங்க, நிறைய லேடிஸ் இருந்தாங்கன்றாங்க. யார் அந்த லேடிஸு? அங்கே பார்த்தா மரிய மகதலேனாள் போட்டுருந்தது. இங்கே பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அங்கே எத்தனை பேர் லேடிஸ்? இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மரியலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாலுமாகிய மரியாளும். அப்போ ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்குது. இதே மாதிரி இப்போ இந்த சபையில் எவ்வளோ பேர் லேடிஸ் இருக்கிறீங்க, இது போல் ஒரு பெரிய கூட்டம் எங்கே போயிருக்குதுங்க. சீசன்லாம் எங்கே இருக்கிறாங்க? அவன் எங்கே தூங்கிக்கிறான் ஜாலியாக பயந்துன்னு. எங்கடா வெளியே போனால் ஒதுக்கி போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பயந்துன்னு அவனாக இருக்கிறான். பயந்தான் போய். ஆனால் இந்த லேடிஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டமாக வேறு போயிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் மரிய மகதலேனா என்ற ஒரு சகோதரி இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி சகோதரி இருப்பீங்களா? காலம் வரப்போகுது. ஆம்பளைங்களாம் ஆண்டு ஊழிச்சிடுவார். பெரிய பெரிய ஆம்பளை பாஸ்டர்லாம் இருக்கான் பாருங்க, ஊழிடுறான் பாருங்க, அற்புத அடையாளம் செய்கிறான். அவனெல்லாம் தலை மேலே அடிச்சு உட்கார போயிட்டாங்க. லேடிஸ் எழுப்பாரு, ஏன் நீ சாட்சி இல்லை, 2 பொண்டாட்டி வச்சுருக்கிற, துட்டு வாங்குற, தசம் வாங்குற, காணிக்க வாங்குறாங்க, ஏமாற்றி உன் பொண்டாட்டிக்க அதுக்கு செய்வேன், எல்லாம் ஒழிக்க போகிறேன். ஒழிச்சு ஓரம் கட்டி கொஞ்ச நாளைக்கு லேடிஸை ஏற்ற போகிறேன். செய்வார செய்ய மாட்டாரா? ஆண்டவரை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அப்போ என்ன செய்வார்? ராஜான்றவன் பாரு, பெரிய ஆளுன்னு அடி ஒரே அடி தான், கல்வி தான் போய் சேரும். அப்புறம் என்ன செய்வார்? ஆண்டவர் வேறு ஒரு ஆளை ஏற்றுவார். அப்போ ஏற்றி என்ன செய்வார்? அவர் ஊழியத்தை நிறைவேறார். இப்போ லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்கள் மூலமாக தான் சபை வளரும். யார் மூலம் வளரும்? பாஸ்டராலும் வளராது. பாஸ்டர் 20 நாள் மேலே யோசிச்சுப்பார், எந்த வீட்டுக்கு போனால் எவ்வளோ காசு வாங்கலாம், யார் பணக்காரங்க, யார் வீட்டில் போனால் நிறைய தசம் கொடுப்பாங்க, யாருன்னா நல்லா ஜெபம் பண்ண கார் இருக்குது என்ன கொடுப்பானா, நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு கார் இருக்குது, நம்ம மகள் வயசு வந்துடுச்சு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், கார் இல்லை, அது இன்னும் போட்டுருப்போம். இதுதான் அவன் வேலை. இதெல்லாம் யாருடைய சிந்தனை? பிசாசு சிந்தனை. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அதனால தான் என்ன செய்வார்? ஆண்டவர் என்ன செய்ய? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது. இப்போ நான் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, ஒரு சபையில் போய் இதெல்லாம் சொல்லி சொன்னால் சபை பாசிட்டிவாக செய்யலாம். உன்னை பற்றி சொல்கிறியாப்பா, என்ன பண்ணணும், உன்னை பற்றி சொல்லுவேன், உன் குடும்பத்தை பற்றி சொல்லுவேன், எழுதி வச்சு நடக்கிறது நடக்கும் அப்படின்னு. அவன் என்ன செய்வான்? பயப்படுவான், கிறிஸ்தவரா, ஐயோ இதெல்லாம் சொல்லிட போகிறாருங்க, அதே மாதிரி நடந்துருங்க, செத்துருவாரு சொல்லிட்டு செத்துருவாங்க. அவனே சொல்லுவான். எங்கள் ஆஃபீஸில் ஐயா இருந்துருவான், ஒரு லேடி ஊழி மண்ணாது மாதிரி தான் வந்து எல்லாம் வீட்டில் இருந்துருவாங்க. மற்ற போக சும்மா போகக்கூடாது, அதுக்கு என் மேலே ஏதோ கோவம் போடும், மண் எடுத்து அந்த சர்ச்சு மேலே கிறிஸ்தவர் நாசமாக போவான்னு சொல்லிட்டேன். எனக்கு கூட தெரியாது, அவர் தான் சொன்னான். அதான் பொம்பளை வந்துருக்கீங்க சபையில் உட்காந்து இதெல்லாம் போயிட்டாங்க. ஆமாம், உங்கள் பேர் கூட போனால் ஐயா சும்மா இல்லையா, மண்ணை எடுத்து அந்த சர்ச்சு மேலே போட்டு சாபமாக போவாருன்னு சொல்லி சொன்னார். அப்படியே சொன்னார்.
பரவாயில்ல நல்லா இருக்காங்க. நான் சொன்னேன் மனுஷனுடைய கோபம் நீதி என்னது தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடக்கப்பா அது தேவன் நீதி இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் அந்த என்ன ஆகும் ஆக்சுவலாக அந்த தூக்கி விட்ட மண்ணை அவன் மேலே ஊது அவர் விபச்சாரத்தில் கொலையில் மாட்டி போலீஸில் மாட்டி சாட்சி போய் சொல்லு கேள்வி பேப்பர்லாம் வந்து உனக்கு போட்டு பாருங்களா நான் சொல்கிறேன். அப்போ ஊழியக்காரனுக்கு விரோதமாக போயிட்டு ஆய்வுன்னு சொல்லிட்டு நான் பெரிய ஆள், நான் வெள்ளப்பட கட்டினேன், நான் வெந்த கொடுத்து அந்நிய பாட்டை பேசுவேன், நீ என்ன வேணா பேசு. ஆனால் ஊழியக்காரன் கர்த்தரோடு இணைந்து இருப்பான். அவனை போய் நீ உடைக்க போய் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன்னை உடிச்சிடும், உன் தலைவர் குடும்பம் ஆக்சுவலாக குடும்பம் ஒரு இல்லாத போச்சு. சிபிஎம் தான் எங்கே போகிறாங்க? சிபிஎம் அங்கே தான் 1,44,000 பேர் அப்படியே பரவல் போயிடும். அந்த பொம்பளை சொன்னது தான் சாக பேர். அப்போது இது போல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஏசி எனக்கு இருக்கிறதா தெரியும், ஏசி எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லிட்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஊழியக்காரையும் தரக்குறவா பேசும்போது ஆண்டு கவனித்து கேட்டு அவங்க உச்சந்தலை உடைக்கிறார். அல்லையா? இப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்க பாருங்க, போய் சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் இங்கே பட்சம் 10 வந்து எல்லாருங்க. அப்போது இந்த லூக்கா 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் லேடிஸை பற்றி சொல்லிடுது இல்லையா? அதில் கடைசி வசனம் 50-51 வார்த்தைகள்னா அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம ஆசீர்வதிக்க செய்யறாரு. அவர் எங்க போறாரு? பரலோகத்துக்கு போற. எதுக்குதான் பரலோகத்துக்கு போனாரு? உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஆயத்தமான இடத்தை ஆயத்தப்படுத்தி வைக்கத்தான் ஆண்டவர் எங்க போயிருக்கிறாரு? பரலோகத்துக்கு போயிருக்கிறார். போறதுக்கு முன்னாடி உன்னை என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினைக்கலாம் நாங்களாம் லேடிஸ் எங்களை ஆசீர்வதிப்பாரா? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்கலாம் இப்படி தான் இருக்குமா, இந்த அம்மா சபைக்கு தான் வந்து போயிருப்போம். அப்படி இல்லை. ஆண்டவர் நினச்சா உங்களுக்கு தூக்கின்னு போயிட்டு வேறு பெங்களூர்லேயோ அல்லது ஆந்திராலேயோ இல்லை வேற எங்கேயாவது ஒரு ஊரில் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் மாற்றிடுவார். நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். இல்லை நான் போக மாட்டேன், நான் குண்டு செட்டில் குதிரை ஓட்டேன், ஆவடியிலே இருப்பேன், இப்படி இருப்பேன், அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு உன்னை எடுத்து பயன்படுத்த மாட்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னை வாழாக்கம் தலையாக்குவார், நீ கீழாகவன் மேலாகுவாய். அல்லேலூயா. அப்போது இந்த லூகாவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். இப்போ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாங்க? ஆசீர்வாதம் வச்சுக்க. நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆசீர்வாதமா இல்லைங்க, அவர் தாங்க பெரிய ஆசீர்வாதமாக இருப்பார். அப்படி இல்லைங்க, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பிசாசு என்ன செய்ய திருடி வேற பக்கம் கொடுத்துட்றான். ஏன்? கேளுங்கள் உங்களுக்கு தட்டுங்கள் உங்களுக்கு கேட்கிற எவனும். இந்த சூத்திரம் நம்மளுக்கு தெரியல, கேட்கறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட சபையில் வந்தால் யாருக்கா ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு தலைவலி, இவங்க தலைவலி, அவங்களுக்கு வயிற்று வலி, அவங்க அடிப்பட்டாங்க இது பட்டாங்க. உனக்காக நீ ஜெபம் பண்ணிருக்கியா? நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்ன பாராட்டுவரேன், என் வாழ்க்கையில் பயங்கரமான கெட்ட பையனாக இருந்தேன். ஐயாவுக்கு தெரியும். 1970 இவ்வளோ தெரியும் எனக்கு. எத்தனை பேர் 1970 பிறந்திருக்கிறீங்க? 1970 நான் காலேஜில் படிக்கும்போது அப்போ தான் இவர் நண்பரானார். இவர் அப்புறம் நண்பர் நாதன் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ நாதன் லைலா காலேஜ் படித்தார். நாதன் மூலமாக இவர் வந்தார். தம்புக்கு ஃப்ரெண்டு. அப்போ அந்த 70 ஃப்ரெண்ட் ஆனார். அப்படியே படித்து காலேஜில் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். அப்போது அந்த காலத்துலேருந்து எனக்கு நண்பர், புரியுதுங்களா? அப்போது அவர் இவருக்கு என்ன செய்கிறாரு, நிறைய காரியங்கள் இந்துவாக இருந்தார், அவங்களுக்கு ஜெபம் பண்ணும். அவர் சொன்னேன், என்ன பேசுகிற மீட்டிங் நடக்குது, உங்கள் ஒய்ஃப் இட்டுன்னு வா, கேன்சர்லாம் சுகமாகிடும். அவர் நான் சொல்கிறத கேட்டு நேரம் அங்கே வந்தார். அங்கே தான் அற்புதம் நடந்தது. அவர் பேர் என்னங்க? கோமதியில் அந்த ஊழியக்கார் ராபர்ட் கில்டன் ஒரு ஊழியக்கார் வந்தார். அப்போ என் பக்கத்தில் தான் உட்காந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அம்மா ஏன்ச்சிட்டாங்களே, ஏன் சுகமாகிட்டாருன்னு சொல்லி கத்திருக்கிறாங்க. தைரியம் தைரியத்தை உங்கள் தைரியம் அவரை சுகமாகிட்டாரு, சாட்சியாக இருக்கிறாங்க.
அப்போது இந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அற்புதம் செய்கிறார். யாருக்கு செய்கிறாரு? அவர் தேடுறவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு செய்கிறார். இப்போ நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா அவங்க தரமாட்டாங்க. நான் சொன்னேன், இப்போது இந்த எங்கள் வீட்டில் என்ன செய்தேன், அந்த காலத்தில் ஒரு கொட்டாய் போட்டு அதில் ஜெபம் பண்ணிருந்தேன். எங்கள் வீடு கேத்தலிக். எங்கள் வீட்டில் என்ன செய்ய, ஜெபம் பண்ணால் நிறைய லேடிஸ் தான் வருவாங்க. ஜெபம் பண்ண லேடிஸ் தான் முதல்ல வருவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன செய்ய, எங்கள் அண்ணாலும் சேர்ந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? இவன் தனியாக இருக்கிறான், கல்யாணம் அவ்வளோ கொண்டாடிலாம் இல்லை, சும்மா ஜெபம் பண்ண சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறான். வெளியே நிறைய பொம்பளைங்க வந்து கூத்தாடி இருக்கிறாங்க, பாட்டு பாடி. போலீஸ் சொல்கிறான். அந்த போலீஸ்காரன் தெரிஞ்சு நேரம் வேண்டாங்க வந்து என்ன பண்ணு. அவன் வந்து அதில் ஒரு கிறிஸ்டினா கல்யாணம் வந்து பார்த்து, நீங்கள் பாஸ்டரா சார்? ஆமாம் அப்படின்னு போயிட்டாங்க சார். அப்போ கூப்பிட்டு என்ன சொல்கிறான், நீங்கள் சொந்த இடத்துல நீங்கள் வந்து சர்ச்சை கட்டிட்டீங்க, அதனால் வந்து உங்கள் அண்ணன் தம்பி அம்மாலாம் வந்து சண்டை போடுறாங்க, நீங்கள் எங்கேயாவது ஆக்குவாக்கில் புறம்போக்கில் போய்ட்டு ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். அப்போது அது நான் அப்புறம் என்ன செய்தாங்க, அந்த அந்த கொட்டாயை கொளுத்தி எரிச்சு விட்டாங்க. எரிஞ்சிடுச்சு, ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு. அப்போ ராத்திரியில் அப்படி ஜெபம் பண்ணணும். சோறுலாம் போட மாட்டாங்க எங்கள் வீட்டில். நைட் சாப்பாடு வெளியே போய் சைக்கிளில் போய் சாப்பிடணும். அப்போ ஒரு நாள் ஜெபம் பண்ணணும். கேளுங்கள் உங்களுக்கு, தட்டுங்கள் உங்களுக்கு, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ள. இது பாருங்கள், இது எனக்கு தெரியும். அப்போ ஒரு நாள் நைட்டு ஜெபம் பண்ணும்போது முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருந்தேன். ராத்திரி ஒரு 3 மணி இருக்கும், 2 மணி 3 மணி 1 மணி இருக்கும். அப்போது ஃப்ளைட்டெல்லாம் போய் ஏர்பிளைன் போயிடுது. நான் அப்படியே பார்த்த மாதிரி, ஆண்டவரே இந்த ஏர்பிளைனில் போகணும், நல்லா போனால் ஆக்சிடென்ட் வரக்கூடாது, பத்திரமா போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்கிறேன். 97. அப்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு இது, ஆண்டவரே இந்த ஏர்பிளைனில் திருடன், கேடி, குப்பைக்காரன், கஜா விதவும், சினிமா நடிகர், விபச்சாரிலாம் போகிறாங்க. நான் உனக்காக உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. கொட்டாயிரம் வச்சுட்டார். எனக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஃப்ளைட்டில் என்னைக்கு போகணும் சரிதா? சும்மா நம்ம கூப்பிட்டு கேட்டுனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு பார்த்துட்டேன். 1997 அப்போ ஒரு நாள் நியூ இயருக்கு எனக்கு ஒரு இதில் மெசேஜ் கூப்பிட்றாங்க. பொங்கல் ஏசிய சபையில் கூப்பிட்றாங்க. அங்கே போனால் ஜெவனம் பண்ணி மட்டும் 5 ரூபாய் காணி கொடுத்துறாங்க. நியூ இயருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? ஆத்திரம். அது கிழிஞ்சு போனோட்டு பிச்சைக்காரன் போனோட வாங்க மாட்டோம். அப்போ ட்ரெயினில் ஜெபம் பண்ண வந்தேன். அந்த பல்பாட்டில் அதெல்லாம் ஜெபம் பண்ண 5 ரூபாய் இது கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்கும். குத்துற ஆண்டவர் இதுக்கு பதிலாக நீ என்ன நல்லது செய்ய ஆண்டவர், சந்தோஷமாக இருக்கும். சரி வந்துட்டேன். 98வது வருஷத்தில் அமெரிக்கா போகிறேன். அமெரிக்கா போயிட்டு நேராக டெல்லியிலேருந்து டெல்லி வரைக்கும் ட்ரெயின், அப்போலாம் காசு இல்லை. டெல்லி வரைக்கும் ட்ரெயினில் போய் ட்ரெயின்லேருந்து நேராக அமெரிக்கா போகுது. டெல்லியிலேருந்து ஃப்ளைட் போகுது. அப்போ சொல்கிறோம், ஸ்க்ரீன் போட்டுது பெருசு, இங்கேருந்து வந்து 8 மணி நேரம் அட்லாண்டிக் கடல் மேலே இப்போ ஃப்ளைட் போகுது அப்படின்னு. உடனே பயந்து ஆண்டவரே எனக்கு நீச்சல்லாம் தெரியாது, ஒத்துன்னு விழுந்துச்சுன்னா செத்துருவேன், நீச்சல் அடிக்க தெரியாது, தயவு செய்து நான் செய்த பாத்திரம்லாம் மன்னிச்சிருக்கேன், பத்திரமா எடுத்துன்னு போயிட்டு அங்கே சேர்த்துட்டு திரும்ப அங்கே பத்திரமா திரும்ப இதே கடலை கடந்து திரும்ப வந்து வீடு போய் சேர்ந்தோம். அது மாத்திரம் செய்ய ஒன்றே வானம் அமெரிக்காவில் ஆடுது. நாங்கள் போய் ஒழுங்காக இருப்போம், குடிக்க எதுவும் செய்ய மாட்டேன், பாவம்லாம் நேரம் வந்து சேர்ந்து. இது எதுக்கு சொல்கிறேன்னா ஆண்டவர் சொல்றார், மிரட்டார் சிந்தி இல்லைங்களா? கேளுங்கள் உங்களுக்கு, தட்டுங்கள் உங்களுக்கு. அப்போ கேட்கிற எவனும் பெற்றுனா கேட்கணும். நீ ஏர்பிளைனில் போகிற சொன்னால் என்னென்ன செய்யாமல் வயிற்றுக்கார பையன் ஏன்னா கவர்மெண்ட் வேலை தள்ள முடியல கர்ப்பாகிறோம், இவன் அமெரிக்கா மேலே ஒரு ஆசையா போயா அப்படின்னு மேலே எவங்கிட்ட சொல்லல. யார்கிட்ட சொன்னேன்? ஜெபத்தை கேட்கிற கர்த்தர்கிட்ட சொன்னேன். கர்த்தர் கூட்டு போய் விட்டாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கும் வந்து நிறைய பேர் நான் அமெரிக்காவுக்கு இட்டுன்னு போகிறேன். அவங்களும் கேட்டார், ஐயா மருமகன் இட்டுன்னு வா இட்டுன்னு வா. ஆனால் அவங்ககிட்ட சொன்னேன், தம்பி நீ போய் தெரியாது, உனக்கு எல்லாம் கொடுத்துட்றேன் எடுத்துன்னு போ. ஆனால் நீ 7 லட்சம் ரூபாய் வச்சுக்கணும். 7 லட்சம் ரூபாய் எங்கே போகுது? 7 லட்சம் ரூபாய் தாத்தாயே உனக்கு விசா தருவாங்க. நீ சும்மா நான் கை நீட்டினே வரும் கையில் படம் போட்டுன்னு அமெரிக்கா போயிடலாம், கிறிஸ்டல் பையை சொல்லிட்டு போயிடுவேன்னு நினைக்காது அப்படின்னு. போன வருஷம் ஒருத்தர் எடுத்து போனேன், காசு இல்லைன்ட்டான். கடைசியில் 3 லட்சம் அவனுக்கு போட்டு அக்கௌண்ட்டில் போட்டு 7 லட்சம் வாங்கி அவனுக்கு விசா வாங்கி எடுத்து போனேன். கடைசியில் அங்கேருந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு 1.5 மாதம் சோறு போட்டுருந்தாங்க. கடைசி இறக்கிட்டு வீட்டை வந்து ஒரு முத்தி கொடுத்தான். ஐயா உங்களை மறக்க அந்தளவு போனதான் ஐயாவுக்கு தெரியும். என்கிட்ட பேச மாட்டாங்க போகலாம், அவர்கிட்ட பேசுவோம். ஏன்னா அமெரிக்கா போய் பார்த்துட்டேன். நான் நினச்சேன் அமெரிக்கா தானே போய் பார்த்தேன், பரலோகம் போய் பார்த்தேன். பரலோகம் பார்த்தாலும் பரவாயில்ல, பரலோகத்தை கொண்டு விட்டார் கிறிஸ்டபர் அப்படின்னு. அவன் இன்று அவனை வந்து என்ன செய்ய அமெரிக்கா இட்டுன்னு போனா
யூதாஸ் மாதிரி ஒரு முத்தம் முத்தான் காலையில் எங்கள் வீட்டில் எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இப்போ முத்தம் கொடுக்குறான் கட்டி பிடிச்சி. அதுதான் புத்து போனதான், திரும்பி கூட பார்க்கல இது வரைக்கும். தெரிஞ்சு இங்கே வரான் வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு வர மாட்டான். ஆனால் அவன் அமெரிக்கா வைக்கணும். அதான் என்ன செய்யுங்க, நன்றி கட்ட சட்டம். அதனால் நம்ம கவலைப்பட்டேன். சரி, அப்போ நான் என்ன சொன்னால், இந்த லேடிஸ் என்ன செய்கிறாங்க, போயிட்டு அங்கே ஊழியம் பண்ணுறாங்க. இந்த மரியம் மகதலேனா போய் பார்த்தீங்கன்னா அவன் மேலே நிறைய பிசாசு இருந்தது. அதை ஆண்டவர் ஓட்டினார் இல்லையா? ஆண்டவர் அந்த அம்மா அந்த பிசாசுலாம் ஓட்டினார். அந்த அம்மா தான் வந்து என்ன செய்கிறாங்க, இயேசு வந்து பார்க்குறாங்க. எப்போ வந்து பார்க்குறாங்க, அவர்கிட்ட வந்து அதிகாலையில் வந்து எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த ஒரு காரியம் செய்தாங்க. யோவான் புத்தகத்தில் அந்த அம்மாவை பற்றி நல்லா சொல்லியிருக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம் அதில் படிச்சிங்கன்னா 11வது வசனம் படிக்கலாம். மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்பொழுது இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடம் இங்கே பாருங்க, அங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன செய்யணும்னா பார்த்துட்டு வெளியே வந்து அழுது நின்றுருக்குறாங்க. பாருங்க, அந்த அம்மா அழுது நின்றுந்தா 15வது வசனம் சொல்லு, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரன், இங்கே பாருங்க ரொம்ப பேர் தோட்டம், சில பேர் நம்மளை கூட என்ன கூட பார்த்துட்டு பெர்க்மன்ஸ்னு ஒருத்தர் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? இந்த பெர்க்மன்ஸ்னு ஒருத்தர் வந்து ஜெபத்தோட்ட ஜெபகீதங்கள் பெரிய ஊழியர் இல்லையா? அவர் வந்து ஒரு கேத்தலிக், நான் ஒரு கேத்தலிக். அப்போ எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் நான் தான் எங்கள் சென்னையில் கேத்தலிக்லேருந்து ஒரு சர்ச்சு கட்டியிருந்தேன். அப்போது அந்த ஃபாதரை வந்து இயேசு பற்றி சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு கேத்தலிக் சர்ச்சில் இருந்து எஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, வெளியேற்றிட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் நிறைய பெந்தகோஸ்காரெலாம் இருந்தாங்க, இல்லை பெரிய பெரிய ஆள்லாம் இருந்தாங்க. ஆனால் யாருக்கிட்டையும் அவர் போகல. ஒருத்தர்கிட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் வீட்டில் 2 நாள் தங்கியிருந்தார், 2 நாள் ஊழியம் பண்ணார். அப்போ கேட்டார், என்னண்ணா சர்ச்செலாம் கட்டிக்கிற கொட்டாயெல்லாம் சர்ச்சு நடத்துறியா அப்படின்னாரு. ஃபாதர், வெள்ளிக்கிழமையான உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு வேலையெல்லாம் கிடையாது. அப்புறம் எங்கே போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு சாம்ஸ்புர சபையில் தான் போகிறோம். வெரி குட், நல்ல சபை. அப்போது இந்த ஊழியக்காரலாம் பெரிய பெரிய ஊழியக்காரலாம் ஒரு காலத்தில் எங்கிட்ட வருவாங்க, கத்தரே அனுப்புவார். சில பேர் கேட்பாங்க, ஜிபிஎஸ் ராபின்ஸ்னு ஒதுக்கிறார் அந்த ஊர் இல்லையா, தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு நாள் நான் பெரிய வீடியோ வைக்கிறேன், நான் மவுண்ட் ரோட்டில் என்ன ஒரு நாள் கூப்பிடுண்ணா அப்படின்னா, என்னால் எதை கூப்பிடு, சின்ன பையன் நீ ஒரு நாள் கூப்பிட முடியாது. நான் சான்ஸ் கூப்பிட்றேன், மொபைல் கிளாஸை கூப்பிட்றேன், அவர் கூப்பிட்றேன், என்னை கூப்பிட்றேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். சரி வா நீ அங்கே யாரும் இல்லை, உன்னை பற்றி தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங். ரொம்ப சந்தோஷம் அண்ணா, ஜெபம் பண்ணிங்க மேலே அவ்வளோலாம் சொல்லிட்டு போன வருஷம் 24 கிறிஸ்மஸ்க்கு ஒரு மீட்டிங் நடந்தாங்க போலீஸ் ஜாக்கு. அங்கே தான் கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து தெரிதா பிரதர்னு கேட்டால், உங்களுக்கு எங்கே பார்த்த மாதிரி இருக்குது தெரியல அப்படின்னா. ஏன் சொல்கிறான், இங்கே பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியல. அமெரிக்காவில் ஒரு வீட்டில் தெரியாதுப்பா, தெரியாது. அமெரிக்கான்னு ஞாபகம் வந்துச்சா? அங்கே அமெரிக்காவில் வந்து என்னன்னா பற்றி ஓன்றாங்க. இப்போ தான் முதல் தடவை நான் அமெரிக்கா வந்துக்கிறேன், உங்கள் வீட்டில் பேசணுமா? என்ன பேசுறது, என்ன சொல்லுங்க, இந்த பெரிய வீடுக்காரன் என்ன பேசுகிறாங்க. அவங்க எனக்கு பயந்துட்டு சப்ஜெக்ட்லாம் விட்டுட்டான். எத்தனை சப்ஜெக்ட் விட்டு அங்கே இருக்கிற சிஎஸ்ஐ சேனல் எல்லாம் வேலை செய்யுங்க அமெரிக்காவில். அதுக்கிட்ட போய் பரிசாயிட்டு அது எங்கே பரிசாயிட்டு அது துட்டு சம்பாதிக்க போய் அங்கே போய் சொல்கிறோம். அப்போ அது துட்டிக்காரன் எனக்கு என்ன காசு கொடுங்க, நான் இந்தியாவில் இந்த மாதிரி ஊழியம் பண்ணுறேன் அவன் சொல்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான், என் கூட இருந்தான் ராத்திரி அப்படின்னு. உங்களுக்கு இருக்க முடியாது, ஒரு வேலை இருக்குது. நம்ம என்னன்னா அமெரிக்காவில் வந்து அங்கே இருக்குது, உங்கள் வீடு ரூம்லாம் அதுக்குப்பா, நான் போவேன் நீங்கள் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் சார். போன கிறிஸ்துமஸுக்கு உங்களை தெரியல நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க. சிசங்க மல்லவங்க என்ன செய்யாங்க, 1998 அமெரிக்காவில் ஒரு அம்மா பார்த்தேன். அதுக்கப்புறம் 2012 போகிறேன். அந்த அம்மா கூப்பிட்டு தூரத்துங்க கிறிஸ்தவர் பிரதர். நான் பார்த்தேன், யாரா நம்மளை கூப்பிட்றாங்க பார்த்தா ஒரு மீட்டர் உங்களுக்கு உண்டாகுது கூப்பிட்டு எப்போ பார்த்தது ஞாபகம். சில பேர் நல்லா இருந்தால் கூட மறந்துடுவோம். பணக்காரனாக இருந்தால் பேர் எழுதி வச்சுருவோம், அப்புறம் ஐயோ உங்களுக்கு தெரியாது. அப்போ ஏழையாக தான் விட்டுருவோம். அப்போ ஆண்டவர் சொல்லாரு, உங்களை எல்லாரும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வழிக்கு அழைச்சிட்டு போகிறார். எப்படி அழைச்சிட்டு போறனா, நீ கர்த்தரை குறித்து சொன்ன அந்த அம்மா சொல்லு. மரிய மகதலேனா படிச்சிங்கன்னா அது இருக்குது கதை மாதிரி சொல்லிடுறேன்.
பெரிய பிசாஸ்லாம் இருந்தார். அந்த பிசாரை ஓட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன செய்தாங்க, இயேசு கிட்ட போயிட்டு அவருடைய தலையில் எண்ணெய் பரிமள தைலத்தை ஊற்றுறாங்க. அப்புறம் காலை வந்து என்ன செய்கிறாங்க, முடியில் தொடக்கிறாங்க. நன்றி உள்ளவங்களாம் நன்றி இல்லாதவங்க. இன்னைக்கு எவ்வளோதான் உதவி செய்யலாம் பொம்பளைங்க, லேடிஸு என்ன செய்கிறாங்க, மண்டை வாரி விட்டு போயிடுவாங்க. ஐயாவுக்கு ஒரு பொம்பளை தெரியும். இந்த பொம்பளை என்கிட்ட சொல்லுது, அப்படி இல்லை உங்க வச்சுக்கிறப்பா, வச்சுக்கிறேன்ப்பா, இதெல்லாம் பார்க்க உன்னை வச்சுக்கிறேன்ப்பா, கோவம் நீ வச்சுக்கோ அப்படின்னு என்ன சொன்னேன், நீ வச்சுக்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பொம்பளைக்கு நல்லது செய்யும் சொல்லி தான் நல்லது செய்யும். அது வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆகணும், பெரிய இது மாதிரி பெரிய பாசிட்டிவ் வைப் மாதிரி என்ன அப்படி உங்களை வச்சுக்கிறோம்ப்பா, என்ன வச்சுக்க நீ ஒன்றே வச்சுக்காது, என்னை வச்சுருக்கிறவரை வச்சுன்னு இருக்கிறார். யார் வச்சுருக்கிறாரு, நான் ஏசின் தரத்தில் இருக்கிறேன். அவர் என்னென்ன செய்ய மாட்டார், அவர் ஒன்றும் தப்பு செய்யதான் அடிப்பார், ஒரே அடி. தப்பு செய்ய அடி. அப்போ தப்பு செய்யாத தைரியம் கொண்டா இருக்கும். அப்போ இந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரை பற்றி சொல்லுன்றார். நம்ம படித்தேன் இல்லை, இந்த லேடிஸ்லாம் என்ன செய்கிறாங்க, இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. வேகமாக சில பாயிண்ட்லாம் சொல்லிட்டு வேகமாக கடந்து போகிறோம் பாருங்கள். பாருங்கள், வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். யோவான் 20:11 படிச்சிங்களா? இருங்க, அது படிச்சுட்டோங்க. இப்போ என்ன செய்யறாங்க, 18வது வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொன்ன, மரியாள் போய் தாம் பாருங்க. இந்த லேடி செய்தது யாருக்கு போய் சொன்னாங்க, யார் இயேசுவோடு இருந்தாங்க, அவர் தான் 12 சீஷர்களை அழைத்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஊழியம் செய்ய சொன்னால், இவங்க ஊழியம் செய்யாத அவரை பின்பற்றாமல் எங்கே தூங்கிக்கிறான்னு தெரியல அவங்களுக்கு. அப்போ யார் போய் சொன்னது, ஒரு லேடி தான் போய் சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய லேடிஸ் வந்திருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களை கொண்டு இயேசுவை குறித்து அறிவிக்கிற ஊழியத்தை செய்ய போகிறார். எதை இங்கே வந்து உட்காந்துன்னு வந்துட்டு ஏதோ தசமாக காணிக்கலாம் கொடுத்துட்டு ஏதோ வெள்ளை சட்டை போட்டுன்னு வந்து அப்படி இருக்கலாம்னு நினைக்காது. ஒரு ட்ராக்ஸ் எடுத்துங்க, நிறைய ட்ராக்ஸ் கையில் எடுத்துங்க, உள்ளே இருந்து பாருங்கள். அதை எடுத்துன்னு தெருவா போய் கொடுங்க. அதுக்கப்புறம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலு, இங்கேருந்து ட்ரெயின் இருங்க, 10 ரூபா தான், ஜிஹெச்சில் போய் கொடுங்க. ஹாஸ்பிட்டல் நோயாளிகளை கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் அங்கே நோயாளிகளுக்கு போய் தான் படிக்க மாட்டான், நீ அவன் படிக்க தேவையில்லை. நீ கொடுக்கும்போது உனக்கு கொடுக்குற அந்த அபிஷேகம் அந்த பேப்பர் வழியாக அவனுக்குள்ளே போவோம். அவங்களுள்ள கசிக்கு தூக்கி போட்டிருப்பான். ஒரு நாள் நினைப்பான், ஏதோ கொடுத்தாங்க நம்ம போட்டோமே, என்ன அது இயேசுன்னு சொன்னாங்களே, அந்த பேர் மொத்தம் ஞாபகம். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒரு ட்ராக் எடுத்து கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு அவன் கீழ்ச்சி போடுவான். ஆனால் ஒரு நாளைக்கு அந்த இயேசுன்ற பேர் அவனுக்குள்ள ரீங்காரட்னு இருக்கும், அவனும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம். பெரிய பாஸ்டர் மாதிரி உட்காந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஊழியக்காரனா பாஸ்டர் மாதிரி ஆகிடணும், தசமாகணும், காணிக்கை பெட்டி வச்சிடணும். நாங்களும் ஒரு சர்ச்சை வச்சுருக்கேன். இந்த காணிக்கை பெட்டி அது இது வரைக்கும் இல்லை. காணிக்கை பெட்டிலாம் வைக்க மாட்டேன், காணிக்கையும் வாங்க மாட்டேன். வரீங்களா வாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஒருத்தவன் தான், அவருக்கு தெரியுது, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்க. என்ன என்னை ஜெபம் பண்ணி விடுங்கய்யா, நான் ஊழியம் பண்ணணும். வா, உங்களுக்கு நல்ல தாளம் இருக்குது, நல்லா பாட்டு பாடுறேன், பார்க்குறது செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அபிஷேகம் கொடுத்து அவனுக்கு தலையில் ஒரு தொப்பிலாம் போட்டு அவனை ஜெபம் பண்ணி வச்சு இன்றைக்கி வந்து பெரிய ஊழியக்காரனை மாறிட்டான். போய் பெரிய இன்றைக்கி கூட எங்கேயும் பேசுகிறாரு. அது அவர் சொல்லுவான், நான் காலனிக்காரன் கேட்டாலும் யார், டேய் காலனிக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, சரிதா? ஏசுக்கிட்ட வந்து காலனியே கிடையாது. நீ வந்து ரட்சிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்தமான ஜாதி, போய் ஊழியம் பண்ணு. இன்றைக்கி கலக்கு வரான். 3000 பேர் இருக்கிறாங்களாம். சொல்கிறான் அவன் கிட்ட, ஐயா 3000 பேர் மக்களுக்கு பேசுகிற ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் சொல்கிறான், நீ 3000 பேர் இல்லடா 10,000 பேர் மேலே ஜெபம் பண்ணுவேன் நீ அப்படின்னு சொன்னேன். அப்போ ஊழியம் நடந்துட்டே இருக்கு. அப்போ என்ன சொன்ன, இந்த இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பணும். அடுத்து ஒரு வசனம் சொல்கிறேன், லூக்கா 19வது வசனத்தோட, அதில் 19வது வசனம் படிக்கலாம். அதில் யோவான் 18 இங்க பாருங்க,
இந்த ஆளுங்கெல்லாம் இந்த சீஷர்கள்லாம் சொன்னாங்க, பயந்து போயிட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க கூட்டிட்டு. அந்த கூட்டினதுக்கு உள்ள இயேசு வந்தார். அப்போ வந்தார்னா உங்களுக்குள்ள வருவாரா வர மாட்டாரா? வருவார்ல. அந்த நிச்சயம் இருந்தா நீங்க ஊழியக்காரனா ஊழியக்காரா மாறிடுவீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். பயந்து போயிட்டு இது நடக்காது அப்படின்னு நினைச்சா நடக்கவே நடக்காது. இது நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் நடத்துவார், சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்தை தேவன் தாமே சீக்கிரமாக சாத்தான உங்கள் காலு கீழே நசுக்கி போடுவார். அந்த சாத்தான நசுக்கி போட்டார்னா நீ ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறிடுவார். அநேக ஜாதிகளுக்கு இயேசு பற்றி சொல்லக்கூடிய ஊழியக்காரனா நீ மாறிடுவார். அடுத்து ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். டைம் ஆச்சு. இப்போ சொல்கிறேன் பாருங்க. 20:31 படிக்கலாம். அதுலேயே கடைசி வசனம். இயேசு இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? இயேசு பற்றி சொல்லணும்னா நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இப்போ நிறைய பேர் வந்து கிறிஸ்துவங்க ரட்சிக்கப்பட்டு வராங்க, பாதிலே போயிடுவாங்க. பாதிலேயே ஏதோ வீடு வந்து கார் வந்து பங்களா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா அவங்க பின் வாங்கி போயிருப்பாங்க, தெரியாது நம்மளுக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்கு வரவேனா ஆண்டவர் நம்ம நடத்துவார், சாப்பாடு கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு, உலக ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுப்பாரு. அது பின்பு நம்மளுக்கு என்ன கொடுப்பாருங்க? அதை வந்து அதை தான் நம்ம மெயினாக வைக்கணும். நான் செத்து போயிட்டா என்ன செய்வேன்? நான் பரலோகத்துக்கு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடக்கிற ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டாரா? இங்கே பாருங்க, ஏசாயின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 6-7 வசனம் தான் ஆசீர்வாதம். கடைசி முடிக்க போகிற மணி ஆயிடுச்சு உங்களுக்கு. 1:10 நினைக்கிறேன் அநேகமா. யாருங்க இப்போ கை தூக்குங்க. இப்போ நீங்கள் இதை படிக்க போறீங்க. நீங்களாம் யாருங்க? கர்த்தருடைய நீங்களா? நான் லேடிங்க, நான் லேடி, எனக்கு வயசாகிடுச்சு அப்படி இல்லை. இப்போ கை தூக்கு, தலைமையில் வச்சுக்கோ. இப்போ படிங்க. நீங்கள் நானும் இப்போ படிங்க. நானும் இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாரும் சொங்க பாஸ்டமாக வராங்கன்னு வாங்க. நீ உன்னை யாரும் ஆர்டர்லாம் பண்ணல. ஆனால் நீ செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். அல்லேலூயா. அங்கே போய் எங்கன்னா ஜெபம் பண்ண பேய் ஓட பொத்தரி கீழே ரோட்டில் விழுந்துடும். அல்லேலூயா. உடனே எல்லாம் குதிப்பாங்க. என்ன பாஸ்டர்மா வந்து ஜெபம் பண்ணாங்கப்பா, ஜம்முன்னு பேய் விழுந்துச்சுப்பா. யார் அது? அது தெரியாது யாருன்னு. அந்த முனிமா பையன் எல்லாம் ஒருத்தன் சுற்றினே இருப்பானே, அவங்ககிட்ட தான் வந்தாங்கப்பா. யார் வந்து? எஸ்தர் வந்தது. அப்படி ஜெபம் பண்ணுது, பொத்துன்னு விழுந்துட்டான்ப்பா. உடனே ஓடுவாங்க. ஏம்மா முடியுமா அவன் பையன் செத்து விட்டாமா ரோட்டில். ஐயோ செத்து விட்டான், ஐயோ ஒரே பையன் உருக்குண்டு விட. அங்கே எஸ்தர் நிற்கும். இருமா கொஞ்ச நேரம் இருமா, பையன் பேய் பிடிச்சிக்கிறான், விழுந்துட்டான். பேய் பிடிச்சான். என் பையனுக்கு எப்படி தெரியாது? பேய் உள்ளே வந்திருக்கும். ஏய் உனக்கு தெரியாது, பேசாது பேசாது. இப்போ நான் ஜெபம் பண்ண 3 மேலே இருக்கிற 7 பேசாது ஓடப்போகுது அப்படின்னு சொல்லு. உடனே முடியுமா கம்முன்னு உட்காந்துக்கும். எஸ்தரை பார்க்கும். உன் பையன் என்ன செய்யறான்னு தெரியுமா? கஞ்சா அடிக்கிறான் தெரியுமா? உனக்கு சாராயம் பிடிக்கிறான் தெரியுமா? 3வது ஒரு பொம்பளுக்கு தெரியுமா? வயசு என்னோட பெருசு 10 வயசு அந்த பொம்பளுக்கு சுற்றிக்கலாம் தெரியுமா? உனக்கு எல்லா ஆவியும் உள்ளே போகுது. அப்படியாக்கா? எனக்கு தெரியாதாக்கா? எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியும். அப்போ ஏசு ஜெபம் பண்ணுவார். அப்புறம் அந்த பொம்பளைக்கு ஜெபம் பண்ணால் அது பொத்திரிக்கு விடும். 2 பேரும் 10 இருப்பாங்க. பையனா மொத்தமாக பொம்பளை வந்து பேய் எல்லாம் உள்ளே இருக்கு. அந்த பேய்களை ஓட்டக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் உங்களுக்கு தருகிறார். அப்போ நீ வந்து ஊழியக்காரன் ஆவி ஆக மாட்டியா? ஆகிட்ட முடியும். இப்போ படி, தலைமையை கை வச்சு படி. என்ன செய்ய? முதல்ல என்ன செய்வாங்க? ஆசாரியன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? பணிவிடை வேலைக்காரன் சொல்லுவாங்க. அடுத்து நீங்க என்ன செய்வீங்க? இப்போ முடியுமா வீட்டில் வந்து பெரிய பணக்காட்சி தான், ஆனால் ஒரு பைசா கொடுக்காது கத்தருக்கு காணிக்க. அப்புறம் பேய் ஓடு ஓடி கொண்டாந்து கொடுக்கும். ஏக்கா வச்சுக்கா. அப்போ எஸ்தர் பணக்காரனா அவங்களே ஏழை ஆகுங்களா? அடுத்து படிங்க. அவங்க சொத்தெல்லாம் நீ அனுபவிப்ப. ஒரு வசனம் இருக்கு, அது சொன்னா கெட்டு போன சொத்து என் கீழே வந்ததுன்னு போடுறது வசனம் இருக்குல்ல, நீதிமொழியில் இருக்கு. கெட்டு போறேன், ரட்சிக்கப்படாது கெட்டு போயிடு, ஊர் சுற்றி சாராயம் குடிக்கிறாங்க, அவன் செத்துருவான் சாராயம் குடிச்சு. கட்சியில் கொண்டாட்டி என்ன செய்ய? ரட்சிக்கப்பட்டு சபையில் கொண்டாந்து அந்த துட்டெல்லாம் கொடுக்கும். இதுதான் சபை வளர்ச்சி. அடுத்து படிங்க. உங்களை என்ன வெள்ளை போட கட்டுன்னு போறா, தாலி அர்த்தம்னு சொல்லி திட்டுறாங்கல்ல, அதெல்லாம் போய் கட்சியில் உங்களை என்ன செய்வாங்க? ரெட்ட தனியாக
இலட்சிக்கு பதிலாக சந்தோஷம். அப்புறம் இரட்டிப்பான சுதந்திரம். நீ ஒரு வீடு வச்சிருப்ப, இப்ப கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆயணும் உனக்கு எத்தனை வரும்? இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும் இல்லையா? இதான் ஊழியக்காரன் ஆசீர்வாதம். அப்போ இந்த ஊழியத்தை நீ செய்யணுமா செய்யக்கூடாதா? ஐயா செய்வீங்களா? ஐயா செய்வீங்களா? என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி வரும்போது நிறைய பேர் திட்டினாங்க. உனக்கு நல்லா தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது, கருப்பாக இருக்கிற, இப்படி இருக்கிற, அப்படி இருக்கேன். கடைசியில் அந்த என்ஜினியருங்க நாடாருங்க எல்லாம் மூஞ்சில் கறி பூசிட்டு ஆண்டவரின் ஆசிரியத்தை உயர்த்திட்டார். அவர் சொல்கிறான், நான் தானே பெரிய ஊழியக்காரன், எல்லாரும் என்ன தான் கூப்பிடணும், எல்லாம் கிறிஸ்தவர், நான் தானே மோசே. இருக்கலாம் சார் மோசேவாடிங்க இல்லையே, எல்லாம் உன்னதானே கேட்குறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்தா அநேக ஜாதிகள் உன்னத்தில் வந்து ஜெபம் பண்ணிக்குவாங்க, உங்க காணிக்க தருவாங்க, உன்னை ஆசிரியர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, வெற்றத்துக்கு பதிலாக வெற்றத்தனியாக பழகுவாங்க. அப்போ அந்த ஊழியத்தை செய்யணுமா செய்யக்கூடாது? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா? எல்லாம் முடி போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் அபிஷேகம். பாஸ்டரானா தான் நீ காணிக்க வாங்கணும்னு கிடையாது. நீ கர்த்தரின் நாமத்தை சொல்லி பேய் ஓட்டினால காணிக்க கொண்டு தந்துடுவான். எனக்கு சில நண்பர்களாக இருக்கிறாங்க, சில பேர் என் வாழ்க்கையில் நான் கேட்காதெல்லாம் பணம் தருவான். நம்ம நண்பர் இருக்கிறார், நல்ல உதவி செய்வார் எனக்கு. அதே மாதிரி நிறைய ஊழியக்காரங்களாம் அவங்க செய்வாங்க சில காரியங்கள்லாம். அதை ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்க உங்களுக்கு, தட்டுங்க உங்களுக்கு, கேட்கிறவனும். அப்போ நீங்க கேட்க போறோம். நல்லா முட்டி போடுது, நல்லா முட்டி போடலாம், நேர் முட்டி போடலாம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஆட்சி வந்து எதுக்காக ஆட்சி வந்துடுனா, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது இல்லாமல் சும்மா வந்து ஏசு நேசிக்கிறார், ஏசு அன்பா இருக்கிறார் சொல்லிட்டு போகிறதுக்கு வரலன்னா, இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு பின்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி இந்த சபை பெரிய சபையாக மாறிடும். கடைசி வரைக்கும் பெருசாக கட்டுவாங்க, கீழே கார் வைக்கிறது, மேலே ஆராதனை ஸ்டார், காற்றோட பெரிய ஜன்னல்லாம் வச்சு ஏசியெல்லாம் போட்டு நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாம் பண்ணி பெரிய சபையாக மாறி. நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? ஆண்டவர் சொன்னால் நடக்கும், அவர் சொல்லாகும், அவர் கட்டிட நிற்கும். இதே போல் இந்த இடம் வந்து பெரிய சபையாக மாறிடும். அநேக இந்த சுற்றி பிறகு நீங்கள் நினைக்கலாம், அந்த சபையில் அவர் ஜனம் இருக்கிறாங்க, இந்த சபையில் இருக்கிறாங்க. அவர் சொல்லி சில பேர் சொல்லுவார், ஐயா சொல்லுவார், அந்த பேர் சொல்லுவார், அந்த அப்போ இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும்போது அந்த நாள் என்ன செய்வாங்க? புதிய வானத்தையும் புதிய பூமியும் நான் சிருஷ்டிப்பேன். அதை யார் அனுபவிப்பாங்க? நீங்கள் தான், அவருடைய சந்ததியார் நீங்கள் தான் அதை அனுபவிக்க போறீங்க. எல்லா கண்ணிலையும் ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோய்க்கும் ஒரு வாக்கி நீரப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். பரிசுத்த ஆவியானவரே, இவர்களுக்குள்ளே வாரும் ஆண்டவரே. ஒருவேளை இவர்கள் இந்த வசனத்தெல்லாம் கேட்டு, இந்த செய்தியை கேட்டு, இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? அதெல்லாம் நடக்காது அப்படின்னு கூட நினைக்கலாம் சார். ஆனால் நடத்துகிற ரீசன் சார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, ஆண்டவரே சார், நீங்கள் பலன் நடந்து யூதேயாவிடம் சகல தேசத்திலும் ஆண்டவர் பூமியின் கடைசி வரை நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த பிள்ளைகள் ஆண்டவர் ஊழியக்காரிகளாக மாற வேண்டும் சார். இவர்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை வர வேண்டும் சார். ஆண்டவர் பரிசுத்தவான்கள் வரணும் சாமி. இங்கே போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்கே இருக்கிற பிசாசுகள், அசுத்த ஆவிகள்
சூரியத்தின் ஆவிகள், மந்திரவாதத்தின், குடியத்தின் ஆவிகள், வெறியின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசின் ஆவிகள், இயேசு மறுதளிக்கிற பொல்லாத ஆவிகள் விட்டு விலகி ஓடத்தக்கதாக ஆண்டவரே இவர்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை விளங்கத்தக்கதாக, தேவனுடைய நாமத்தின் வல்லமை விளங்கத்தக்கதாக, கர்த்தர் பெரிய அதிசயம் அற்புதம் செய்யத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரை இவர்கள் மீது உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிற சாமி. ஆண்டவரே தேவனுடைய அபிஷேகத்தால நிரப்புகிற சாமி. பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மீது வர வேண்டுமா ஜெபிக்கிற சாமி. பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மீது வர வேண்டுமா ஜெபிக்கிற சாமி. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. ரீபாலா தாராவா ரீபாலா காரவா தீனவாரவா சகோதரவரவா வல்லமுள்ள தேவன் மகிமையான காரியங்களை எனக்குள் செய்தார் சொல்லத்தக்கதாக இவரை ஊழியக்காரிகளாக தேவனை நாம் மையப்படுத்தக்கதாக அதை சாட்சியுள்ள பிள்ளைகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற சாமி. இந்த சபை நடத்துகிற ஊழியக்கார அம்மாவுக்காக, அவரோட அருமையான பாஸ்டருக்காக ஜெபிக்கிற ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதத்தை உன் சந்ததி மேல ஊற்றுவேன் சொன்ன வசனப்படி ஆண்டவரே, பிற்காலத்திலே இந்த சபையானது ஆணை கிழக்கிலே மேலும் தெற்கிலும் வடக்கிலும் மேலும் ஆண்டவரே வளரத்தக்கதாக பெருகத்தக்கதாக ஆண்டை விரிந்து அநேக ஜாதி ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஒரு பெரிய சபையாக மாற்ற ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே நீர் என்னோடு ஆண்டவரே நான் பாடியது போல நீர் என்னோடு என்னில் பலமும் வல்லமையும் ஒன்றுமே இல்லை உங்க இயேசு நீ என்னோடு இருந்து என்று பாடியது போல நீர் இவர்களோடு இருந்து சாமி. என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தி ஊழிய செய்ய வைக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அநேக நாடுகளில் பயன்படுற இயேசு கிறிஸ்து ஆண்டு இந்த பிள்ளைகளை அநேக ஜாதி ஜனங்களுக்கு ரட்சிப்பு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக ஒரு வாய்க்காலாக ஊழியக்காரர் எடுத்து பயன்படுத்த சாமி. நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி. சோத்ரம் 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 சோதரிகம் 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 ஆண்டு பலவாண்டு கைகளிலே கரங்களில் இருக்கிற ஆண்டவரே ஆயுதங்களை போல ஆண்டவரே இதை எடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியக்கார அம்மாக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியம் தருவீராக, நல்ல விசுவாசம் தருவீராக. பொருளாதார ஆவிகளோடு எதிர்த்து போராடுகிற வல்லமையின் தைரியத்தையும் ஆண்டவரே கிருபை தலைவர்களாக ஜெபிக்கிற சாமி. பாஸ்டர் சகோதரரை ஆசீர்வதிப்பீராக, அவர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எதிர்கால சந்ததி இவர்கள் மூலமாக ரட்சிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரே நாள் வந்து செய்தி கேட்ட மக்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாண்டவரே. இன்றைக்கு வந்தது நல்லது. ஒருவேளை நாங்கள் ஏதோ இயேசு ரட்சித்தார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு அற்புதம் கேட்கவில்லை சாமி. எங்களை ஊழியக்காரர் மாற்றுக மறுரூபமான ஒரு செய்தி நாங்கள் கேட்கலாம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவரே சொந்தம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆசாரியர்கள் லேவியர்களாக ஆண்டவரே சொந்த வீரர்கள் மறுரூபம் அடைந்து போகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்.